சிற்கணவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம். அதுதான் நடராஜர் நினைச்சுக்கங்க. நடராஜர் வரையும் தெரியாது, அதனால நடராஜர் மாதிரி இடம் மட்டும் ஞாபகம் வந்தாச்சு. ஐயா ஐயா குருநாதர் காதுல ஓதி அமைச்சிட்டாரு. சரி நாமளும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தோம். இனிமேதான் தெரியுது இந்த நாட்டை பண்ணு அதை வந்து கரெக்டா பண்ணணும் அப்படின்ட்டு பயம் வந்துருச்சுங்க ஐயா. ஒரு மணி நேரம் சேர்க்கும் துடிசிகரம் சிற்கணவா வீசுகரம் ஆர்க்கில் இறக்கி அங்கி நகரம். ஒரு கை இருக்கீங்களா? இல்ல சி என்பது உடுக்கை ஏந்திய கரம். சிகரம் என்பது என்னதுங்க? உடுக்கை. இந்த வகையில் உடுக்கை வச்சிருக்கிறார் இல்லைங்களா? சி. சேர்க்கும் துடி. துடி என்பது என்னங்க? துடினா உடுக்கை. துடி என்பது உடுக்கை. சேர்க்கும் துடி சிகரம். உடுக்கை ஏந்திய கரம் சிகரம். சி. சி என்ற எழுத்த குறிக்கும். அடுத்தது சிற்கணவா வீசுகரம். இப்படி ஒரு கை இருக்கீங்களா? இப்படி ஒரு கை வச்சிருப்பாரு. அது வீசுகரம். வீசுகரம் இது என்னதுங்க? வா. வீசுகரம் என்பது வா. அடுத்தது அபயகரம். இப்படி ஒரு கை வச்சிருக்கா இல்லைங்களா? இது என்னதுங்க? யா. இங்கேயே ரெண்டு கரம் இருக்கா இல்லையா? ரெண்டு கரம் இருக்கும். படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இதுல பார்த்தா புரியாது. ஒரு கை கீழே இருக்கும், ஒரு கை இப்படி இருக்கும். இந்த கரம் என்னது? வா. இது யா. அபயகரம். இது அபயம். அஞ்சேல் என்று அருள் செய்வான். சொல்றாரா இல்லைங்களா? எங்க வந்து அருள் செய்வான்? அஞ்சேல் என்று அருள் செய்வான். உடனைந்தும் பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்தெடுத்து ஐமேலுந்தி அளமந்த போதான அஞ்சேல் என்று அருள் செய்வான். குற்றார் ஆருளரோ கொண்டு பொழுது குற்றாலத்துறை கூத்த நல்லால் நமக்கு குற்றார். அப்ப வந்துதான் அஞ்சேல்னு சொல்லுவான். ஏன்னா அப்ப யாரும் வரமாட்டாங்க. இப்பெல்லாம் நமக்கு ஒரு நம்பிக்கை, இவர் வந்துருவாரு அவர் வந்துருவாரு. இப்ப பெருமான் எப்படி வந்தாலும் நம்ம என்ன நினைச்சுக்குவோம்? இவர் வந்தாரு அவர் வந்தாரு அவர் பேரதான் சொல்லுவோம். அங்க யாரும் வர முடியாது. அங்க வந்தா அவன் மட்டும்தான் வர முடியும். அதனால அங்க வந்து சொல்லுவானா அஞ்சு நான் இருக்கையா ஒண்ணு பயப்படாத என்று தனித்துணை நீ நிற்க கருக்கி தலையால் நடந்த வினைத்துணையே. தனித்துணையை விட்டுட்டு நாம எதை பிடிச்சிருக்கிறோம்? வினைத்துணையை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். வினைத்துணைய பிடிச்சிட்டு இருக்கிறோம். எனவே அபயகரம் காக்கும் கரம் பேர். காக்கும் கரம் அது என்னது? வா. துடி உடுக்கை ஏந்திய கரம் சி. அடுத்தது இங்க கேள காட்டுகிற கரம் என்னது? வா. அபயகரம் யா. அபயகரம் யா. அடுத்ததுங்க நெருப்பேந்திய கரம் நா. நெருப்பேந்திய கரம் நா. அடுத்தது முயலகனை வச்சு அமுத்தி இருக்கிறாரா இல்லைங்களா? அது என்னது? மா. சி வா ய ந ம. சேர்க்கும் துடி சிகரம் சிற்கணவா வீசுகரம் ஆர்க்கும் யகரம் அபயகரம் பார்க்கில் இறக்கி அங்கி நகரம் அடிக்கீழ் முயலகனார். அடிக்கீழ் முயலகனார் தங்கும் மகரம். அதுதான் தங்கும் மகரம். அதுதான். இப்ப இது பாருங்க, இங்கேயும் சிவாய நாம 5 இருக்கு. அதே சிவா நாம தான் இங்க இருக்கு.
புரியுதுங்களா? ஆனா எப்படி இருக்கு? இடம் மாறி இருக்கா? இடம் மாறி இருக்கா இல்லையா? இங்க எங்க இருக்கு? இங்க மா எங்க இருக்கு? குந்தியில இருக்கு. இங்க எங்க இருக்கு? முயலகன் வந்துருச்சு. சி தோல்ல இருக்கு. இங்க எங்க இருக்கு? உடுக்கு ஏந்திய கருத்துல இருக்கு. இந்த பயன் உங்களுக்கு அடுத்த 2 பாடல்ல தான் தெரியும். ஏன் இப்படி கணிக்கிறதுனால பெறுகிற பயன் என்ன? தரிசனத்தை ஏன் இப்படி காணணும் என்று சொன்னால், தரிசனத்தை காணுகிற வகையில பயனும் மாறுபட்டு நிகழும். இப்படி 5 எழுத்த சொன்னா ஒரு பயன், இப்படி 5 எழுத்த சொன்னா ஒரு பயன். அப்ப நம்ம இதை வேணும்னா இதை வச்சுக்கலாம், இதை வேணா இதை வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்க முடியாது. உங்களுக்கு என்ன உபதேசமோ அதுதான். ஏற்கனவே சொல்லியாச்சு. நம்மளா கணிச்சோம்னா அது என்ன ஆயிரும்? நாமம் ஆயிரும். புரியுதுங்களா? நாமத்துக்கு பயன் வேறு. இங்க சொல்றதெல்லாம் என்னது? மந்திரத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறோம். நாமத்தை பத்தி இங்க பேசல. புரியுதுங்களா? அப்ப முதல்ல என்ன செய்யணும்? அருளாலே சாற்றுன்னு சொன்னாரா இல்லையா? உபதேசம் தான். முதல்ல உபதேசம் வாங்கினதுக்கு அப்புறம் இதெல்லாம் ஆகும். உபதேசம் வாங்கலன்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? உபதேசம் வாங்குற வழியும் பார்க்கணும். வாங்கலன்னா என்ன செய்யணும்? உபதேசம் வாங்குறதுக்கு வழியை பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் உபதேசம் எல்லாம் வாங்க மாட்டேன், நான் இப்படி கணிக்கிட்டுமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம்? கணிச்சுக்குங்க அப்படியா சொல்லணும். வேற என்ன சொல்றது இல்லையா? பயன் பயன் என்னவா இருக்காது? இதனால் நிறுவப்பட்டிருக்கிற பயன் விளையுமா என்று சொன்னார். தெரியல. செஞ்சு பாத்தீங்க. வந்தா சொல்லுங்க, கண்டா வர சொல்லுங்கிற மாதிரி. வந்தா வந்து சொல்லுங்க, வந்தா வந்து சொல்லுங்க. சரி, எனவே இங்க என்ன செய்யறாங்க? சேர்க்கும் துடி சிகரம், சிற்கனவா வீசுகரம், ஆர்க்கும் எகரம் அபயகரம், பார்க்கில் அங்கி நகரம், அடிக்கில் முயலகனார் தங்கும் மகரம். அதுதான். இப்போ தோள வெடிக்கும் சூக்கும வெடி 2 சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டுல திருவாசி